கர்த்தாதி கர்த்தாவுக்கு அகிலம் எல்லாம் படைத்த நாயகருக்கு ஏஸ்ராம் பஜன சங்கீதனாம் பெருமான் திருவடிகளுக்கு
கர்த்தாவுக்கே அகிலமெல்லாம் படைத்த நாயகருக்கே ஏசுநாம் பஜன சங்கீதனாம் என்னவா ஓய் அங்கே பார்த்து என்ன சொல்லிச்சு கேட்டியா அப்பா முதல்ல என்ன தான் கூப்பிடுச்சு அது மேல கட்டு அப்படியே இதை பிடிங்க பிடிச்சிட்டானா இந்த கவுரு முதல்ல இது சாருங்க இருக்கு இதே மஸ்தக்கு 15 மீட்டர் கட்டணும் இது கட்டணும் அதான் கட் பண்ணீங்க கட்டு கட்டு சாரு கட்டுனா அசிங்கமா தெரியும் அதில் கட்டுங்க ஒயிட்ல சரியா போதா செக் பண்ணிட்டோம் ம் சரியா போகுது கொம்பு சரி குடி 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 இருமா என்ன அதுதான் ஸ்டாண்ட் வச்சுக்கிறாரு
உண்மையில உண்டி அப்படியே அது ஏதோ இறக்குற மாதிரி இல்லாத ஊற்றி வச்சா கோயில் உண்டியில போடுங்க. உண்டி போட்டு ரெடி பண்றோம். ஏற்ற மாட்டாங்க. காணிக்கு எல்லாம் அங்க போடணும். என்னவா அப்பா 2000 ஸ்பான்சர் சொல்லிட்டுக்கிறாங்க. அதுக்கு தயாரு குமார் தான் ரெடியா வச்சிருக்காரு. 4000 நான் 2000 தரேன். நான் புத்தாசி குத்தா எல்லாம் கொடுக்குறோம் நாங்க. அடுத்த வாரம் எல்லார்கிட்ட வசூல் பண்ணுவோம். எல்லாத்துக்கும் மோனிகா முனி ஒன்னா மனுக்கு இங்க துண்டு வேணுமான கூட அத்திக்கலாம் நிறைய இருக்குதா துடி கொஞ்சம் ஒரு கைப்பிடி வா இப்படி வாங்க அப்படியே மேடு பள்ளத்துல மேடு தூக்க ஒரு சக்க கல் இந்த வைய உள்ள போயிடுச்சுன்னா அப்புறம் எதனா ஒரு ராடு வச்சு ஒரு சக்க வச்சு அடிச்சுல ஒரு கவர் போட்டு காட்சியெல்லாம் கண்டு ஒரு இது கொம்பு சக்க அடிச்சு வச்சிருந்தது கேட்டா அப்படியே விடுங்க அதே அது வந்துட்டு வெளியா காத்துக்கு பேசணுமா கைண்டு போகுது இது பண்ணிட்டு சிலுவை ஓபன் பண்ணிட்டு அப்புறம் இது பாருங்க சிலுவை ஜெபம் பண்ணிட்டு வரலாங்க சிலுவை ஜெபம் பண்ணிட்டு ஓபன் பண்ணிட்டு வாங்க அப்படியா பண்ணுங்களா பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருக்கு மகிமுண்டாகட்டும். இந்த நாளிலே இந்த சிறப்பு வழிபாட்டினை தேவராஜ கர்த்தர் வந்து நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக மிக சிறப்பாக கொடியேற்று விழாவும் அதோடு கூட அருமையான சிலுவை இந்த இடத்துல நிலைநாட்டுவதற்கு தேவன் கிருபை பாராட்டினார். அன்பானவர்களே, கடந்த வாரம் அண்ணன் அவர்கள் பேசினார்கள், எப்படியான சிலு ஒன்று வைக்கணும் இந்த இடத்துலன்னு. இந்த வாரத்தில் நிறுத்திட்டாரு. அவருடைய பிரயாசம் கர்த்தர் அவருடைய விருப்பங்களை நிறைவேற்றினார். யார் ஒத்துழைப்பு கொடுத்தாலும் கொடுக்காவிட்டாலும் அவர் முன்னின்று எல்லா காரியங்களும் நேர்த்தியாக அருமையாக செய்தார். இது எதற்கு அடையாளமாக இருக்கிறது என்று சொன்னால், தேவராஜ கர்த்தர் அவரோடு கூட இருந்து இந்த காரியங்களை நடப்பிப்பதற்கு நான் இருக்கிறேன் சொல்லி கர்த்தர் சொல்லுகிற வார்த்தைக்கு ஒரு அடையாளமாக இந்த சிலுவை இந்த இடத்துல நிறுவப்பட்டது. ஆகையால் இந்த சிலுவையை இந்த வழியில் போகிறவர்கள் வருகிறவர்கள் எல்லாம் பார்த்து அதற்கு கனத்தை கொடுக்கும்போது அந்த மகிமையின் பிரசன்னம் தொடர்ந்து நம்மையும் நம் குடும்பத்தின் பிள்ளைகளுக்கும் அது பெரிய ஒரு ஆசீர்வாதம். இந்த சிலுவை ரோம சாம்ராஜ்யத்தில்
இயேசுசாமி முன்பாக பல ஆயிரக்கணக்கான குற்றவாளிகள் அந்த சிலுவையில் கொலை செய்யப்பட்டார்கள். அப்போதெல்லாம் அந்த சிலுவைக்கு ஒரு மேன்மை வரவில்லை, ஒரு மகிமை வரவில்லை, அதற்கு ஒரு கனம் கொடுக்கப்படவில்லை. பாவமில்லாத பரிசுத்தராகிய இயேசு கிறிஸ்து குற்றவாளியாக எப்பொழுது சிலுவையிலே தன்னை பலியாக ஒப்பு கொடுத்தாரோ, அந்த ஒப்பு கொடுத்த நிமிடத்திலிருந்து அந்த சிலுவைக்கு ஒரு மேன்மை, அந்த சிலுவைக்கு ஒரு உயிர்த்தெழுதல், அந்த சிலுவைக்கு ஒரு வல்லமை, அதை நோக்கி பார்க்கிற பொழுதெல்லாம் உள்ளத்தில் ஒரு மகிழ்ச்சியும் ஒரு சமாதானத்தையும் ஒரு நிறைவான சந்தோஷத்தையும் வாழ்வை கொடுக்கிறதற்கு ஒரு அடையாளமாகத்தான் இயேசுசாமி நமக்கு இந்த சிலுவையை கொடுத்திருக்கிறார். இந்த சிலுவை பாடுகள் அவர் பட்டு அந்த பாடுகள் நிமித்தமாக நமக்கு ஒரு மகிழ்ச்சியை கொடுத்திருக்கிறார். ஆகவே முதலாவது சிலுவையை நாம் ஜெபித்து பிரதிஷ்டை பண்ணி பிற்பாடு கொடியேற்று விழாவுக்கு நாம் கடந்து போவோம். அப்பாவும் அண்ணனும் முன்பாக வந்து சிலுவைக்காக ஜெபம் பண்ணி இதை பிரதிஷ்டை பண்ணுவார்கள். அது பிற்பாடு கொடியேற்று விழா ஜெபி. ஜெபிப்போம். எங்கள் அன்பா நேசிக்கிற எங்கள் நல்ல பிதாவே, இந்த அந்த வேலையை ஆண்டவரே நம்முடைய சமூகத்தில் வந்து நிற்கிறோம் சுவாமி. நாங்கள் இங்கே வந்திருக்கிற இழப்படைய ஆண்டவரே, இந்த மண்ணாண்டிருப்படைய சுவாமி, நம்முடைய சிறுமையை இங்கே நட்டு செய்யும்படியான வாய்ப்பை அம்சாவுக்கு கூட்டு கொடுத்ததற்காக அவருக்கு கொடுத்திருக்கிற மனதை பழகும் பேரன் பழங்கள் உட்பாடு உறவினர் இருக்கிற மனுக்கள் வரும் காலங்கள் முழுவதும் கற்று காத்துக்கொள்ளும். இந்த வருடம் வராமல் நடக்க நீர்லாம் உற்சாகத்தை தாரும். மக்கள் ஆன்மாக்கள் வந்து அதே வழிபாடு நடக்க ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அந்த நல்ல ஞாபகத்தை ஊற்றி வேணும். ஆண்டவரை மட்டுமாக கட்சி காற்று வந்ததற்காக தோற்றும். இந்த விழா வேணும். இந்த இடத்துல நல்ல விதமாக நடக்க நீர் கொட்டு கொட்டு வைவேணும். மூலமாக கேட்கிறேன். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே இந்த சிலுவை நமக்கு ஒரு அடையாள சின்னமாக, நமக்கு ஒரு மகிமையின் சின்னமாக, நமக்கு ஒரு சாட்சியின் சின்னமாக, நம்மை மேன்மைப்படுத்துகிற சின்னமாக இந்த இடத்துல நிறுவப்படுவதற்கு பரிசுத்த ஆவியார் தாமே உதவி செய்து இதை பிரதிஷ்டை செய்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாரும் கரங்களை தட்டி மகிழ்ந்து கொண்டாடுவோம். அல்லேலூயா. வரல பிஷப் மறுநாள் 2 ஹவருக்கு அது பையன் வந்து நம்ம ஒரு பையன் அது இப்போ ஒரு வாரத்துல இவ்வளவு ரெடி பண்ணுவோம். வேலை அவரை சிமிச்சி கிமிச்சான மிச்சான இதில் மேலே போட்டு
ಸುನಿಲ್ಲ ಕ್ಯಾನ್ ಒಂದು ಕೊಲ್ತವಾ வாடா ಒಂದು ವರ್ಷ ಕಲ್ಯಾಣ ಇದ್ವಾ வந்துட்டு வா உனக்கு இன்னும் முடி போட்டுறோம் வா நீ வாடான்னா கூட நாங்க வர்றது அது எத்தனை போய் 10 பேர் புடிச்சிட்டு தோட்டத்துக்கு போறாங்க பாத்துலக்கு காவா பேத்துறியா பாய்கண்டு இங்கே தானே இருக்குதா திறன் பேசிக்கிறேன் உட்காந்து கொஞ்ச நேரம் உட்காருவா கொஞ்ச நேரம் அந்த சார் எடுத்து போடுங்க யாருன்னா அது எட்ட சொன்ன கொஞ்சம் நான் யார் என்ன வீடியோ கூட போகாதீங்க எட்டாவது போட்டு சொன்னேன் அங்க எங்க அங்கே விட்டு அங்கேயே எடுத்து போட்டு சொல்லிட்டு இருந்தீங்களா வா வா அப்படி வந்து உடம்பு சரியில்லை வாடா வா போய் சர்ச்சில் எடுத்து போட்டு வந்துட்டீங்களா சர்ச்சு வண்டி எடுத்து அங்க எடுத்துனாங்க சேருங்க ஓ பார்த்து வழியை வச்சுக்கிற பாரு போடா நிக்கிறா ரூபாய் இல்லை பண்ணிக்கலாரு போட்டாங்க அது கொஞ்சம் எடிட் பண்ணி போடலாம் நிறு இதெல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் எடுத்துக்கலாம் லாஸ்டா இதை முடிச்சிடலாம் நாங்க பர்மிஷன் கொடுக்கணும் அவர்கிட்ட வேணாந்தார சபை பர்மிஷன் ஏதாவது நீ போக முடியும் பாருங்க எல்லாம் இப்படி பாருங்க கொஞ்சம் சரிங்க கொஞ்சம் பல்லு வெள்ளையா காட்டுங்க இது அப்புறம் எத்துல இது ஏத்திடல லேட் ஆகுது அப்புறம் திரும்ப ஒரு பாட்டு பாட்டு இது பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருக்கு மகிமுண்டாகட்டும். நாம் சிலுவை கொடி ஏற்று விழாவை நாம் ஆரம்பிப்போம். கண்களை மூடி நம்மத்தில் இருக்கிற ஊழியர் ஜெயரட்டை அவங்க ஜெபித்து ஆரம்பித்து கொடுப்பார்கள். மகா உன்னதங்களில் வாசம் செய்கிற எங்கள் பரலோகத்தின் அன்பின் தகப்பனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பாமுடைய சிலுவையின் சின்ன தண்டையிலே நாங்கள் வந்து ஆண்டவரே இந்த கொடியேற்றும் ஆண்டவரே விழாவை நாங்கள் ஆண்டவரே உம்மை நினைத்து ஆண்டவரே அப்பா நாங்கள் இந்த ஸ்தலத்திற்கு வந்து இந்த கொடியை ஏற்ற போகிறோம் தகப்பனே. நாங்கள் சிறுமந்தையாய் கூடி உம்முடைய அன்பின் நாமத்தினால் ஆண்டவரே உம்முடைய கிருபையினால் உம்முடைய தயவினால் உம்முடைய அன்பினால் ஆண்டவரே
இந்த கொடியை ஏற்றுவதற்காக நாங்கள் வந்திருக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, இங்க வந்திருக்கிற யாவரையும் ஆண்டவரே உம்முடைய அன்பின் கரத்திலே நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். உம்முடைய கிருபை ஒவ்வொரு மீதும் இருப்பதாக, உம்முடைய தயவு, உம்முடைய வல்லமை ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே இருக்கட்டும். ஆண்டவரே, இங்க வந்திருக்கிற யாவரையும் ஆசீர்வதிங்க. இந்த கொடியேற்ற விழாவுக்கு வந்திருக்கிற உம்முடைய பரிசுத்தமான பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால் ஒவ்வொருவரையும் ரட்சிக்க வேண்டும் என்ற இடத்துல நாங்கள் கெஞ்சுகிறோம். பாதுகாப்பீர், பலப்படுத்துவீராக. நீர் தாங்கிக் கொள்ளும் ஆண்டவரே. இந்த ஊழியரை ஆண்டவரே அப்பா, இதை தலைமை தாங்கி சகோதரனை, இங்க வந்திருக்கிற வாலிப பிள்ளைகள் என்னும் ஒவ்வொருடைய ஆண்டவரே அன்பின் கரங்களையும் ஆண்டவரே நீர் ஆசீர்வதிங்க. துதிக்கிறோம் ராஜா, ஸ்தோத்தரிக்கிறோம். துதி கன மகிமை யாவும் உமக்கே செலுத்தி இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கெஞ்சுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். அன்புக்குறியிலே வெற்றி கோழி பிடித்திடுவோம், வீர நடை நடந்திடும் பாடல் ஒரு 2 சரணத்தை சேர்ந்து பாடி வெற்றி கோழி பிடித்திடுவோம், நாம் வீர நடை நடந்திடுவோம். வெற்றி கோழி பிடித்திடுவோம், நாம் வீர நடை நடந்திடுவோம். வெள்ளம் போல சாத்தான் வந்தாலோ ஆவினாமே கொடி பிடிப்பான். வேதத்திலிருந்து ஒரு பகுதியை நாம் வாசி கேட்போம். சங்கீதம் 20ஆம் சங்கீதத்தை சகோதரர் குமார் அவர்கள் வாசிப்பார். சங்கீதம் 20. வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 20. ஆபத்து நாளிலே கர்த்தர் உமது ஜெபத்தை கேட்பாராக. யாக்கோபின் தேவனுடைய நாமம் உமக்கு உயர்ந்த அடைக்கலமாவதாக. அவர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து உமக்கு ஒத்தாசை அனுப்பி சீயோனில் இருந்து உம்மை ஆதரிப்பாராக. நீ செலுத்தும் காணிக்கைகள் எல்லாம் அவர் நினைவு கூர்ந்து உமது சர்வாக தகன பலியை பிரியமாய் ஏற்றுக்கொள்வாராக. அவர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தருளி உமது ஆலோசனைகள் எல்லாம் நிறைவேற்றுவாராக. நாங்கள் உமது ரட்சிப்பினால் மகிழ்ந்து எங்கள் தேவனுடைய நாமத்திலே கொடியேற்றுவோம். உமது வேண்டுதல்கள் எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுவாராக. கர்த்தர் தாம் அபிஷேகம் பண்ணினவரை ரட்சிக்கிறார் என்பதை இப்பொழுது அறிந்திருக்கிறேன். தமது வலதுகரம் செய்யும் ரட்சிப்பின் வல்லமைகளை காண்பித்து தமது பரிசுத்த வானத்திலிருந்து அவருடைய ஜெபத்தை கேட்பார். சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுவோம். அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். கர்த்தாவே ரட்சியம், நாங்கள் கூப்பிடுகிற நாளிலே ராஜா எங்களுக்கு செவி கொடுப்பாராக. ஆமென். கிறிஸ்துக்குள் அன்பார்ந்த கர்த்தருடைய பிள்ளைகளே,
பெரியோர்களே, மிக சிறப்பாக வந்திருக்கிற ஊழியர்களே, நம் திருசபையின மூப்பனார் அவர்களே, சகோதரர் ரவிகுமார் அவர்களே, கூடி வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, சொந்தங்களே, பந்தங்களே, இந்த நாளிலும் கூட நாம் ஒன்று சேர்ந்து ஒரு குடும்பமாக, ஒரு இரத்த பந்தமுள்ள பாசமாக, சகோதர சகோதரிகளாக, கர்த்தரால் அழைக்கப்பட்டவர்களாக இந்த நாளில் கூடி வந்திருக்கிறோம். நாம் இந்த நாளிலும் இந்த கொடியேற்று விழாவை தேவன் நமக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்தலத்தை அண்ணன் அவர்கள் மூலமாக ஏற்படுத்தி நல்ல ஒரு அருமையான சிலுவை நிலுவை செய்வதற்கும் இந்த இடத்தில் அருமையான கொடி ஏற்று வைப்பதற்கும் கர்த்தர் நமக்கு கிருபை தந்தார். அது மாத்திரமல்ல, நம் வழி இல்லாமல் ரொம்ப நாள் கஷ்டப்பட்டோம். அன்புக்குரிய சகோதரர் ரவி நாயுடு அவர்கள் மிகவும் பிரயாசப்பட்டு மிகவும் அவர் நல்ல அருமையான நேர்த்தியான பல ஆயிரங்களை செலவிட்டு நமக்கு வசதியான ஒரு அருமையான வழியை அவர் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்தபடினால் நம்முடைய பெதஸ்தா வனாந்திர ஊழிய குடும்பங்கள் சார்பாக அண்ணன் அவர்களுக்கு நாம் மீண்டும் நன்றியும் வாழ்த்துதலும் நாங்கள் செலுத்துகிறோம். கர்த்தர் அவரையும் அவருடைய மனைவி குடும்பத்தின் பிள்ளைகளையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இதனுடைய பலன் அவருக்கு நிச்சயமாக தேவன் கொடுப்பார். நல்ல சரீர சுகன் பலன் சிவன் ஆரோக்கியம் ஆயுசு நாட்களை கர்த்தர் கட்டளிடும்படியாய் தொடர்ந்து நாங்கள் செபிக்கிறோம். மிக சிறப்பாக வந்திருக்கிற அருமையான ஊழியக்காரர்களை மிக சிறப்பாக நாங்கள் வாழ்த்துகிறோம். இந்த நாள் நாம் வாசித்த வேத பகுதி சங்கீதம் 20:5 சொல்லுகிறது, நாங்கள் உமது ரட்சிப்பினால் மகிழ்ந்து எங்கள் தேவனுடைய நாமத்திலே கொடியேற்றுவோம். அப்போ கொடியேற்று விழா என்பது ஒரு ரட்சிப்பின் அனுபவத்தை நாங்கள் பெற்றுக்கொண்டோம். அந்த ரட்சிப்பு 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த கர்த்தராகிய கிறிஸ்து என்ற ரட்சகர் உங்களுக்கு தாவீதுடன் பிறந்திருக்கிறார் என்ற ஒரு நற்செய்தியை அறிவிக்கிற வண்ணமாக 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக கூவின அந்த அறைகூவல் இந்த நாள் பரியந்தம் தொடர்ந்து வாழாவாடியாக நம்முடைய கர்த்தருடைய பிள்ளைகளாகிய அவரால் அபிஷேகப்பட்டு அவரால் அழைக்கப்பட்டு மீட்கப்பட்டு சுத்திகரிக்கப்பட்டு ரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ளாய் கடந்து வந்திருக்கிற சந்ததிகளாகிய நமக்கும் இந்த நாளிலே மகிழ்ந்து களி கூறும்படியான கிருபைகளை தேவன் கொடுத்திருக்கிறார். ஆகையால் கர்த்தர் சொல்லுகிறார், நாங்கள் உமது ரட்சிப்பினால் மகிழ்ந்து எங்கள் தேவனுடைய நாமத்திலே கொடியேற்றுவோம். கர்த்தருடைய நாமத்தை கொடியேற்றுகிற ஒரு அருமையான ஒரு ஆசீர்வாதம். இந்த ஆண்டு ஒரு புதிதான இடத்தை தேர்வு செய்து இதற்காக பல நாட்களாக பிரயாசப்பட்டு ஜெபித்து நமக்கு ஒரே வாரத்தில் இந்த சிலுவையை இங்க நாட்டும்படியாக அண்ணன் அவர்கள் பெருமிதமாக பாடுபட்டு உழைத்தார். அது மன விருப்பம். அதுதான் இங்க வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் அவர் மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தருளி உமது ஆலோசனைகள் எல்லாம் நிறைவேற்றுவாராக. அப்போ நாம் ஆலோசிக்கிறோம், யோசிக்கிறோம், அதை நிறைவேற்றுகிறவர் கர்த்தர், அது பலன் கொடுக்கிறவர் அவர். காரணம் என்ன? நீ நினைவித்தது நான் உன்னுள்ளாக நிறைவேற்றுவேன், நான் உன்னோடு கூட இருப்பேன் என்பதற்கு ஒரு அடையாளத்தை கர்த்தர் இங்கு காட்டியிருக்கிறார். ஒரு மகிமையான அருமையான இடத்தை தேவன் நமக்கு கொடுத்தார். ஆகவே நாம் கர்த்தருக்கு நன்றி செலுத்த வேண்டும். இந்த கொடியாகப்பட்டது ஒரு ரட்சிப்பின் கொடியாக, ஒரு நம்பிக்கையின் கொடியாக, ஒரு விசுவாச வழியை காட்டுகிற கொடியாக. அதுக்கு முன்பாக நான் சொன்னது போல பல ஆயிரக்கணக்கான ஜனங்கள் சோமராஜ்யத்திலே சிலுவையில கொலை செய்யப்பட்டார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்துவனுடைய மரணத்தின் மூலமாகத்தான் ஒரு மாபெரும் ரட்சிப்பு, விடுதலை, சந்தோஷ, சமாதானம் இந்த சிலுவைக்கு ஈடுபட்ட மேன்மை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆகையால் தான் 7ஆம் வசனம் சொல்லுகிறது, சிலர் ரதங்களை குறித்தும் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். அவர்கள் கொடுக்கப்பட்ட செல்வங்களை குறித்து அவர்கள் மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். காரணம், அவர் நமக்கு ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார், நமக்கு வாழ்வை கொடுத்திருக்கிறார், நமக்கு விடுதலையை கொடுத்திருக்கிறார், நமக்கு மகிழ்ச்சியை கொடுத்திருக்கிறார், நமக்கு சந்தோஷத்தை கொடுத்திருக்கிறார், நமக்கு சமாதானத்தை கொடுக்கிறார். ஆகவே அவருடைய நாமத்தை குறித்து நாம் மேன்மை பாராட்டுவோம் என்று சொல்லப்படுகிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் குறிப்பிடுகிற பொழுது 1 கொரிந்தியர் 1:18 சொல்லுகிறது, சிலுவையை குறித்த உபதேசம் கெட்டு போர்களுக்கு அது குறித்த உபதேசம் கெட்டு போர்களுக்கு பைத்தியமாய் காணப்படுகிறது.
ஆனால் ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனை கொண்டு வருகிறாயிருக்கிறது. அப்ப சிலுவையை குறித்தான உபதேசமாகப்பட்டது கெட்டு போறானா அவனுக்கு அது பைத்தியமாய் இருக்கிறது, அது வீணாய் இருக்கிறது. ஆனால் ரட்சிக்கப்படுகிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கோ, மீட்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகளுக்கோ அது மாபெரும் பலனாய் இருக்கிறது. ஆகையால் தான் கலாத்தியர் 6:14 சொல்லுகிறது, நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்து அல்லாமல் வேறொன்றையும் குறித்து நான் மேன்மை பாராட்டாதிருப்பேனாக என்று குறிப்பிடுகிறார். அப்படி என்றால் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் சிலுவையை குறித்து மேன்மைப்படுத்துகிற போது அந்த சிலுவை உன்னை சுமக்கிறதாக, உனக்கு தப்புவிக்கிறதாக, பரலோக ராஜ்யத்து வரையிலும் உனக்கு வழிகாட்டியாய் இருக்கிறது. அப்படிப்பட்ட சிலுவையை கொடியை நாம் ஏற்றி வைக்கிறோம். இன்னொரு காரணம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக பிறந்தார் என்ற ஒரு நற்செய்தி அறிவிக்கிற வண்ணமாக, அவர் நமக்காக பிறக்க போகிறார் என்ற நாளை குறிப்பிடுகிற வண்ணமாக ஒரு அடையாள சின்னமாக இந்த சிலுவையை நாம் கொடிவேற்றுகிறோம். இதற்காக பிரயாசப்பட்ட பிள்ளைகள், அருமையான பிள்ளைகள், ஒவ்வொரு தம்பிகளையும், அருமையான சகோதரில் நான் வாழ்த்துகிறேன், பாராட்டுகிறேன். மிக சிறப்பாக ஜெயலலிதா ஐயா மற்றும் அண்ணன் அவர்களை நான் பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன். அவருடைய கடினமான உழைப்பு இன்றைக்கு ஒரு மகிழ்ச்சியை, சந்தோஷத்தை, சமாதானத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆகவே இந்த நாளிலும் நம் மத்தியில் இருந்திருக்கிற அருமையான ஊழியர் பிலிப் ஐயா அவர்கள் செவிப்பார்கள். அப்பா அவர்கள் வந்து அப்பாவும் அண்ணன் அவர்களும் நம் கொடியை ஏற்றி வைப்பார்கள். நாம் செபிப்போம். அருமையான ஆசிரியா உடன் இருக்கும்படியா ஜெபிக்கிறோம், கேட்டுக்கொள்கிறேன். ஜெபிப்போம். ஜெபம் செய்வோம். எல்லாரும் கண்கள் மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். இந்த அருமையான வேலை நேரத்தில் ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்த ஒரு நல்ல ஸ்லாக்கியம். இது யாருக்கும் கிடைக்காத ஒரு நல்ல ஸ்லாக்கியத்தை ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். இந்த சிலுவனுடைய பாராட்டு, இந்த கொடியேற்று விழா என்ற ஒரு பாராட்டு நம்மளுக்கு அதிகமாக பலனை கொடுக்கும். இதுக்கு பிரயாசப்பட்டு அநேக விதமாக பிரயாசப்பட்டிருக்கிற ஐயா, மற்ற ஊழியக்காரர்கள், சபைக்காரர்களுக்கு எல்லாருக்கும் கூட இந்த நேரத்தில் ஒரு நல்ல சாக்கியம். நம்ம சிலுவனுடைய அடிப்படையில் இருந்து ஜபிக்க முடியாத ஒரு சாக்கியத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அதுக்காக கடவுளுக்கு நன்றி இருக்கும். ஜபம் செய்வோம். మమ్మల్ని మిక్కిలిగా ప్రేమించిన మా పరలోకపు తండ్రి, పరిశుద్ధుడా స్తోత్రం నాయన. ఈ సాయంకాల సమయం నా తండ్రి ఎవరికో ఎందరికో కలిగినట్టు సౌభాగ్యం మాకు కలిగించి నాయన, నీ శిలువ ధ్యానాన్ని, నీ శిలువని చాటడానికి నాయనానికి స్తోత్రం. మేము ఎంత పెద్ద భాగ్యులం అంటే నాయనానికి స్తోత్రం 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 నాయన, స్తోత్రం తండ్రి. ముఖ్యంగా నా తండ్రి, ప్రతి డిసెంబర్ మొదటి వారము మొదటి రోజులో యేసయ్యానికి స్తోత్రం, నీ సిలువను గురించి అనేక విధంగా నా తండ్రి దేవానికి స్తోత్రం, మేము మిమ్మల్ని ప్రసిద్ధి చేయడానికి, లోకరక్షకుడు ఈ లోకానికి నాయనానికి స్తోత్రం నాయన. గొర్రె పిల్లవై మౌనివై ప్రతి ఒక్కరిని కూడా రక్షించడానికి ఈ లోకానికి రక్షకుడై వచ్చున్నాడని నాయన, విశేష విధముగా నా తండ్రి ఈ జెండా పండుగ నాయనానికి స్తోత్రం నాయన. ఈ కూడికను మేము ఏర్పరచుకొని చేస్తున్నాం నాయన. అన్యుల మధ్యలో మేము ఉంటున్నాం యేసు ప్రభువా. ఇంకా అనేక ఆత్మలు రక్షించబడలేదు నాయనానికి స్తోత్రం నా తండ్రి. మేము ప్రార్థిస్తున్నాం నాయన, నీ రాకడ అంతిమ సమయం యేసు ప్రభువానికి స్తోత్రం నా తండ్రి. ప్రతి ఒక్కరు కూడా, అందరూ కూడా నా తండ్రి రక్షించబడాలి. ఇందు మూలంగా నా తండ్రి దేవా, బెతెస్దా వనాంధ్ర ఆలయంలో నాయన మేము చేస్తున్న ప్రయాసము నా తండ్రి మా యొక్క స్వార్థం కోసం కాదు నాయనానికి స్తోత్రం నా తండ్రి. అనేకులు రక్షించబడాలి నాయనానికి స్తోత్రం. ఈ బెతెస్దా వనాంధ్ర ఆలయంలో నా తండ్రి దేవా అనేక సాక్షిగా నా తండ్రి నిలబడాలని ఉద్దేశంతో నా తండ్రి చేస్తున్న ఈ ప్రయాసము నాయనానికి స్తోత్రం. మమ్మల్ని ఆశీర్వదించండి, దీవించి రాజానికి స్తోత్రం. ఇదిగో నాయన, వాక్యం సెలవిచ్చిన రీతిగా ఇదిగో నా తండ్రి దేవా, లోకం వైపు చూసి అతిశయపడుతుంటే యేసు ప్రభువా మేము సిలువను చూసి అతిశయపడుతున్నాము. ఎందుకంటే ఆ సిలువే మమ్మల్ని మోసింది రాజానికి స్తోత్రం. ఆ సిలువ పైనే ఆయన మా కోసం రక్తం చిందించారు తండ్రికి స్తోత్రం. ఆ సిలువ పైనే నా తండ్రి దేవానికి స్తోత్రం మోసే తీసుకొచ్చిన ఆయన ఆ 10 ఆజ్ఞలను తన చేతుల మీదుగా కొట్టుకొని రక్తం చిందించిన మా
మాకు నూతన నా తండ్రి ఒక మార్గాన్ని, నూతన నిబంధనని నా తండ్రి మాకు అనుగ్రహించి యేసయ్యానికి స్తోత్రం. కఠినమైన స్థితిలో నుంచి నాయన మాకు సులువైన మార్గాన్ని చూపించిన మా గొప్ప తండ్రి నీకు స్తోత్రం. యేసుక్రీస్తు మార్గము మతం కాదు నాయన, ఇది మార్గం. యేసయ్యానికి స్తోత్రం. ఇది పరలోక మార్గం, పరిశుద్ధిని సన్నిధానంలో చేర్చే ఇది మార్గం. రాజానికి స్తోత్రం నాయన, నీకు స్తోత్రం. అనేకులు గుడ్డివారుగా నా తండ్రి యేసు ప్రభువానికి స్తోత్రం. ఈ లోకములు ఇది మతమట్టి ప్రచారం చేసుకుంటున్నా నాయన, వారందరినీ కూడా మార్చమని ప్రార్థిస్తున్నాం రాజా. ముఖ్యంగా ఈ సమయంలో నా తండ్రి విశేషంగా నా తండ్రి ప్రయాసం చేసి ఈ శిలువ ప్రతిష్ట మరి ఈ రోజే నా తండ్రి ఈ జెండా నాయనానికి స్తోత్రం. నా తండ్రి పండుగ నా తండ్రి నాయనానికి స్తోత్రం. ఇది అనేకులకు మాదిరిగా ఉండేటట్లు మీరు సహాయం చేయమని ప్రార్థిస్తున్నాం. మరి ముఖ్యంగా నా తండ్రి ఈ సంఘ కాపిరి నా తండ్రి నాయన ఈ సంఘానికి చేస్తున్న సేవ, తన కుటుంబాన్ని తన సేవను బలపరచమని ప్రార్థిస్తున్నాం. మరి వచ్చిన నా తండ్రి సేవకులందరినీ ముఖ్యంగా నా తండ్రి దేవానికి స్తోత్రం. ఈ చర్చ్ నా తండ్రి దేవానికి స్తోత్రం నిలబడి ఇది కట్టి యేసయ్యానికి స్తోత్రం నీకు సాక్షిగా నిలబడాలి, అనేకులు రక్షించబడాలనే ఉద్దేశంతో ప్రయాసము చేసి నా తండ్రి దేవానికి స్తోత్రం. నా తండ్రి దీన్ని చేస్తున్నాను ఆయన అయ్యగారిని నాయన నీ సమక్షంలో సమర్పిస్తున్నా. తను చేస్తున్న ప్రయాసం ఏది కూడా వ్యర్థం కాకూడదు. యేసయ్య తన ఇంటి కోసమో తన కోసమో చేయడం లేదు. యేసయ్య నామం ప్రచురించబడాలి, యేసు నామం నా తండ్రి వెలిగించబడాలి, అనేకులు రక్షించబడాలని ఉద్దేశంతో చేస్తున్న ఈ ప్రయాసము వృధా కాకూడదు నాయన. ఆయనకి స్తోత్రం నా తండ్రి స్తోత్రం. ఇదిగో నా తండ్రి మీరు వాగ్దానం చేసిన ప్రకారం వాగ్దానం పూర్ణుడై ఉన్నాడు రాజానికి స్తోత్రం. కాబట్టి ఇదిగో తను అనుకున్న నా తండ్రి విషయములన్నీ కూడా నా తండ్రి మీరు జ్ఞాపకం చేసుకున్న ఆయనకి స్తోత్రం. నా తండ్రి వాటిని అన్నీ కూడా సంపూర్ణం చేసి నాయన ఇదిగో చర్చి కోసం అనేక ప్రయాసం చేస్తున్నాగా నాయన అనేకుల మనసులో మీరు ఉండి దేవానికి స్తోత్రం. ఇచ్చుట వారి హృదయాన్ని కలిగించు యేసయ్యానికి స్తోత్రం. అనేక ఆర్థిక నాయనానికి స్తోత్రం ఇబ్బందులు ఉన్నది, అవన్నీ కూడా నాయన మీరు మాత్రమే చేయగలరు రాజానికి స్తోత్రం. కాబట్టి మీరే ముందుండి నడిపించండి. ఇదిగో విశేషంగా నా తండ్రి ఈ కూడికలో నా తండ్రి చేరి వచ్చిన సంఘస్థలందరినీ కూడా ఒకసారి జ్ఞాపకం చేసుకొని ఆయన నీ సిలువ చాటున నిలబడి ఉన్నారు. నీ సిలువ నా తండ్రి దేవానికి స్తోత్రం నీళ్ళలో నిలబడి ఉన్నారు. యేసు ప్రభువా వారందరూ కూడా ఎటువంటి ఆలోచనతో ఇక్కడ వచ్చున్నారు మీకు తెలుసు నాయన. వారి హృదయ ఆలోచన, వారి కష్టము, నష్టము, వేదన, శోధన సమస్తం కూడా మీరే ఉండి నడిపించమని ప్రార్థిస్తూ మరి నాయన ఈ ఆలయ పని కోసం నా తండ్రి ఈ దారిని నాయనానికి స్తోత్రం స్వతహాగా నా తండ్రి తను ఏర్పరచుకొని తన అనేక విధమైన ఖర్చులతో నా తండ్రి దేవ ఈ దారిని ఏర్పాటు చేసిన తను కూడా ఒకసారి జ్ఞాపకం చేసుకో రాజ్యానికి స్తోత్రం. వారి కుటుంబాన్ని దీవించండి. ఇంకా అనేకముగా నా తండ్రి దేవ మీకోసం చేటుకు ఆ బిడ్డల్ని నా తండ్రి విశేషంగా దీవించి ఆశీర్వదించండి. దేవానికి స్తోత్రం నా తండ్రి. ఇదివరకు నా తండ్రి దేవ ఈ కార్యక్రమాలన్నీ కూడా మీరు ముందుండి నడిపించి ఆశీర్వదించిన విధానం బట్టి స్తోత్రాలు. ముందు కూడా అదేవిధంగా ముందు నడిపించి నామ గణపరుస్తారని యేసు నామమున అడిగి వేడుకుంటున్నాం. அன்புக்குறியில் நாம் யாவரும் வீராதி வீரர்கள் சேர்ந்து நாங்கள் சில பாடலை பாடுவோம். அப்போது அப்பா அண்ணன் முன்பாக வந்து கொடியேற்றி வைப்பார்கள். வீராதி வீரரேசு சேனை நாங்கள், வீராதி வீரரேசு சேனை நாங்கள், சேனை நாங்கள், இயேசு சேனை நாங்கள், சேனை நாங்கள், இயேசு சேனை நாங்கள், வீராதி చాక్లెట్ పడింది చాక్లెట్లు పడింది நாளைக்கு ஒன்று கிடைக்கலையா? வீராதி வீரரேசு சேனை நாங்கள், வீராதி வீரரேசு சேனை நாங்கள், சேனை நாங்கள், இயேசுவின் சேனை நாங்கள். நிறைவு ஜபத்தை நம்ம மத்தியில் இருக்கிற ஊழியர் ஆசீர்வாதம் செய்வாங்க. கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கப்பா. வருடமாக ஆண்டவரே நாங்கள் உம்முடைய சிலுவை சின்னத்தை அநேகர் பார்க்கும்படியாக
ஆண்டவரே, நாங்கள் இதை ஏற்றுவது வழக்கமாக எங்களுக்கு நீர் வைத்து போன பெரிய கிருபை, உம்முடைய தயவு. ஆண்டவரே, சிலுவையின் சின்னம் மீட்பின் சின்னமாக, ரட்சிப்பின் சின்னமாக, ஒரு அடையாள சின்னமாக நீர் எங்களுக்கு வைத்தீர். அதற்காய் நன்றி படைக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலே இதை பார்த்து அநேக மக்கள் கிறிஸ்துவானவர் இந்த மாதத்திலே பிறந்திருக்கிறார் என்ற ஒரு நம்பிக்கை, விசுவாசம் வைத்து அவருடைய குறைகளை தீர்க்கின்ற ஒரு சிலுவை மரமாக, ஒரு கொடியாக என் தேவன் நீங்க இதை ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசைப்பட்டு ஏற்றின ஒரு ஆண்டவர் என்னுடைய குடும்பத்தையும் ஆண்டவர் இதற்கு உழைத்த ஜெபித்த கொடுத்த அனைவரும் இந்த நாளிலே நீர் ஆசீர்வதிக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் மட்டுமாய் சிறப்பாய் நேர்த்தியாக இதை ஏற்றி வைக்கும்படி எல்லா விதமான இயற்கை சூழ்நிலையை மாற்றி எங்களுக்கு அற்புதமாய் தந்த உமது தயவுக்காக நன்றியோடு துதிக்கிறோம், சோதரிக்கிறப்பா. இன்னுமாய் ஜெபித்த வண்ணமாக அநேக குறைகள் ஆண்டவரே இருக்கிறது ஐயா. எல்லாவற்றையும் நிறைவு செய்கிற தேவன், நீங்க ஆலயத்திற்கு என்ன செய்ய வேண்டும் என்று சித்தம் வைத்திருக்கிற எல்லா காரியங்களையும் சிறப்பாக நேர்த்தியாக செய்து தகவலான வாழ்வோடும் நாம்